வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டே 5 என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு இருந்துடலாமா? காலைல ஏஞ்சிதான் காட்டுக்கு சோளம் ஒடிக்க போயிட்டு இன்னையோட சோளம் ஒடிக்கிற வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கோட சோளம் ஒடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள். என்னடா திரும்ப சமைச்சான்னு கேட்காதீங்க, அதை விட ரொம்ப சந்தோஷமான நாள். சோளம் ஒடிச்சு முடிச்சுட்டு அம்மா பேங்க் அழைச்சிட்டு போயிட்டு நான் போய் பாதாம் பால் குடிச்சிட்டு வரேன்னு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு திரும்ப ஜீவன்களை மேட்சில் ஓடிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நான் போய் இழந்தப்பழம் பொறுக்க போகலான்ட்டு இழந்தப்பழம் பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். கரெக்டாக அன்றைக்கி ஈவினிங் நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி இழந்தப்பழம் எடுத்துகிட்டு வர எனக்கும் அப்படின்னு சொன்னார். திரும்ப அதை காலேஜுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் இழந்தப்பழம் சாப்பிட்டு நாக்கெல்லாம் புண்ணாயிடுச்சு. நாக்கில் புண்ணாகிற அளவுக்கு இழந்தப்பழம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன். குட்டி தூக்கத்தை ஒன்று போட்டு திரும்ப ஈவினிங் ஆனோடனே நம்ம ஜீவன்களை வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்து கட்டிட்டு நான் கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போயிட்டு ஒரு பட்டையை ஒன்று போட்டு இனிமேல் தான் நல்ல காரியத்துக்கு போக போகிறோம். என்ன நல்ல காரியம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அனாதாசிரமத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. ஏரியாவில் அண்ணனுக்கு பர்த்டே, அதனால் அவர் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் நம்ம போயிட்டு அதில் கலந்துக்கிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இவ்வளோ குழந்தைங்க இன்னும் இவ்வளோ டெவலப்பான கண்ட்ரியில் இன்னும் இவ்வளோ குழந்தைங்க அம்மா அப்பாவுக்காக ஏங்கிட்டு ஒரு சாப்பாட்டுக்காக ஏங்கிட்டு இருக்குன்றப்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த டைமில் அந்த ப்ரோக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் இது வரையும் போனதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அனாதாசிரமத்துக்கு நான் போனப்போ ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தாலும் அந்த டைமில் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காரு. அவரோட ஐடியா வேணால் கீழே டேக் பண்ணி விட்றேன், போய் பாருங்கள். திரும்ப அவங்களுக்கு சாப்பாடை பரிமாறிட்டு திரும்ப நாங்களும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தூங்க போயிட்டேன். டாட்டா பை பாய் காய்.